ஆகையால் பக்தன் அமைதி அமைதி அமைதி. என்ன வேண்டும்? கால் வந்துட்டோம், கால் வந்துட்டோம், கால் வந்துட்டோம், கால் வந்துட்டோம், கால் வந்துட்டோம். என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைன்னு சொல்லி கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுதான் உங்க கிளவி அங்கே போய் நின்றுக்கிட்டுது. இப்போ என் சின்ன மகனுக்கு பொண்ணு வேணுமா? அப்போ நான் என்ன பைத்தியார பேரா? பக்கத்தில் வா. சின்ன மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? ஒருத்தனுக்கு பேரன் பிறப்பான், உன் மகனுக்கு திருமணம் நடக்கும். இந்தா வெற்றி நடக்கும். உன் குழப்பத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். சின்ன மகனுக்கு கல்யாணம் நடக்கும். ஆசையே அலை போலே தாமெல்லாம் அதன் மேலே. பாட்டி இப்படி ஆடுது, பாட்டி இப்படி. நீதித்துறை மேலூர் மதுரை பக்கம் நீதித்துறையிலிருந்து வந்தவங்க யாரு? நீதித்துறை. உன் மனைவி நீதிபதியாடா? நீதித்துறையிலிருந்து வந்தவங்க யாரு? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா மதுரையில்? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கிறா? வாங்க. என்ன வியாபாரம் தம்பி? பேக் கால் வந்துட்டு வா. என்னது? கொடுத்துருவோம், கொள்ளாங்க. வாடா, என்னப்பா வேண்டும்? பக்கத்தில் வாங்கப்பா. கண்ணை மூடி நிரந்தரமாக இருங்கள். உன்னுடைய எல்லைக்குள்ள போன என் தங்கை வீர காளியினுடைய பேரருள் பெற்ற பகுதி உன் பகுதி. நான் கர்ப்பசாமி அந்த பக்கத்தில் இருப்பேன். பெரிய ஆயின்னு ஒரு தெய்வமும் வருவாள். இப்போ 9 மாத காலங்கள் உன் தொழிலில் தடையும் பண நஷ்டமும் இடமாற்றம் தேவையை என்ற குழப்பமும் இருந்து கொண்டிருக்கும். கால் வந்துட்டு வா. அரி அந்த எந்திரத்தடியா? அதுதான். இந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தார சர்வ புண்ணியமும் நடக்கும். செய்வன கோளாறால நடக்கல, கிரக நிலைகள் தான். கடனை தீர்த்து புண்ணியமாக்கி தார. இன்னும் 9 மாத கால அவகாசம் இருக்கு. உணவு குழாய் மூச்சு குழாய் சம்பந்தமான வலி வேதனை இருக்கும். உள்ளுக்கு எரிந்து கொண்டு இருக்கும். அவைகள் தானாக மாறும். சென்று வா மகனே, வென்று வா. ஆடிய மாதத்துக்கு என்னடா கொண்டு வருவேன்? எது கொண்டு வருவார்? நீ தான் சொல்லணும். உன் உள்ளம் தானே எனக்கு தேவை. சந்தோஷம் மகனே. இந்த மகாலட்சுமி கடாட்சத்தை பெறு. வெற்றி. யாரு இது? யாருமா? விஷயத்தை சொல்லிக்காப்பா. தன்னுடைய மகனின் வாழ்வை பற்றி காட்டு வந்தது, பையனை பற்றி காட்டு வந்தது யாரு? இடிச்சு தவிர்க்கு இளம்மா. கொஞ்சம் வேண்டிதாங்க. மதுரை மேலூரா? எந்த ஊரு? மதுரை. மேலூர் யாரு? மேலூர் வாக்கா. புஷ். என்ன செய்யணும் உனக்கு? பையனுக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. நான் தான் விவரம் அட்ரஸ் சொல்லுதுனே. மதுரை மேலூர் பகுதி பையனின் வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்டு வந்தேன் சார். அதுக்கு இவ்வளோ படப்படப்பு தான். நான் எங்கே போவேன்? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உன் பையன் உள்ளூரில் இல்லையே, வேற எங்கே இருக்கான்? அடிக்கடி அந்த பட்டி தொட்டிகளில் அடைதானே. என்ன விஷயம்? கால் வந்துட்டு வா. சருகு வலையப்பட்டி, வெள்ளலூர், ஆயப்பட்டி, ஓயப்பட்டின்னு போகலாம். நம்ம சொன்னா வேண்டா கேட்கான். உன் பையனுக்கு தொழிலையும் உருவாக்கி தரேன். 1 2 3 புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பிறகு மணக்கோலத்தின் மாலை தோன்றும். ஐப்பசியில் உறுதியாகும். தையில் கல்யாணம் நடக்கும். வெற்றி அடைவாய். மாணிக்க வாசக சாமி வாத ஊர் எங்கோன். எந்த ஒரு திருவாத ஊர்.
திருவாதவூர் திருவாசகம் பிறந்த ஊர். நான் உத்தரவிட்டு கல்யாணத்தை முடிச்சு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுன்னு சொல்லி மதியம் 1:15க்கு மேலே அந்த வரத்தை கொடு, அது ஜனனமாகும். இந்த மாதத்திலே அந்த கரு ஜனனமாகும்னு சொல்லி உத்தரவாயிருக்கு. பிறக்கும் பிள்ளை ஆம்பளை பையனா பிறப்பான். கருப்பண்ணன்னு பேர் வைக்கணும்டா. கால் ஒன்று வா. வழிகாட்டு மாய போற கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு இந்தாப்பா வெற்றி நடக்கும். புண்ணியமாக இருக்கடா. இந்த மகளே, இந்த கனியை சாப்பிட்டுக்கா, ஜெயிச்சுக்கா. பிள்ளைக்கறி வெற்றி பெருமை வாழ்வாய், ஐஸ்வர்யம் பெறும், ஐஸ்வர்யம் பெறும். சொத்து சம்பந்தமாக மதுரையிலிருந்து கேட்டு வந்தது யார்? மதுரையிலிருந்து சொத்து சம்பந்தமாக. என்ன சொத்துமா? கிடைச்சாச்சா கிடைக்கலையா? இது யாரு? அத்தா அண்ணா அந்த அண்ணே காலில் விட்டுவாங்க. எந்த ஊர்? மதுரை. 1 2 3 4 5 6. டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கா? டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கா? அடுத்தவங்கள்ட்ட இருக்கா? வாங்க, அடையாளத்தோட வந்து நில்லுங்க. அப்படி ஜம்முன்னு நில்லுங்க, ஜம்முன்னு நில்லுங்க, ஜம்முன்னு நில்லுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள சொத்துக்களில் 2 பேர்களுடைய போட்டி மனப்பான்மையால் உனக்கு உரிமை கிடைக்காத பிரச்சனை நடக்கும். அதில் குழப்பம் இல்லாமல் உங்கள் உரிமையை வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும்? கால் வந்துட்டு வாங்க. நீ எனக்கு மகளும் இல்லை, நான் உனக்கு தாயும் இல்லை. அவ பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வஞ்சகமாக வச்சுக்கிட்டு உன்னைய வெறுத்து ஒதுக்கியிருக்கா. அதனால தான் இந்த சொத்துக்களில் குழப்பம் நடக்கு. அதை மாற்றி ஒற்றுமையாக்கி வெற்றியாக வாங்கித்தாரேன். 6 மாத கால அவகாசம் இருக்குது. பொறுமை வேண்டும். வருமானத்தையும் அளித்தாரேன். நல்லா இருப்பா, வாழ்க்கை. ஆடிய மாதத்துக்கு என்ன தருவீங்க மக்களை? 100 கிலோ தேன் வேணும். உன் உள்ளத்தில் தோணுண்டா, கொடு, போயிட்டு வா. கால் வந்துட்டு வா செல்லக்குட்டி. யார் இது? யாரு சொல்லுமா? யாருமா அது? தம்பி. உள்ள பணம் பணம்னு அலையுது. நீ நல்லா இருப்போம். பாத்துமாடா? உங்க பேர் பாத்துமாடாக்கா? இல்லல்லா. வேதம் நீ, இனியதொரு நாதமும் நீ. என்ன வேதம்? ஸ்ரீசக்கர வழிபாடுகள் உண்டுமா? சாக்தம் பாராயணம் செய்வீர்களா? நீங்கள் இருங்கள், நீங்கள் காலில் விட்டு வாருங்கள். அந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கும். ஏமாற்றி உங்களை விரட்டி விடலாம் என்று பிளான் போட்டு சில மனிதர்களால் பிரச்சனைகளை உருவாக்கி தண்டனைக்குரிய நபர்களாக இப்பொழுது அனுபவிக்க முடியாமல் இருப்பீர்கள். அந்த பிளானிங்கை உடைச்சி அந்த சொத்தை உங்களுக்கு முடிச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வாங்க. ஒன்று போல அந்த டாக்குமெண்ட் அடுத்தவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி தானே நான் கூப்பிட்டேன். அந்த டாக்குமெண்ட் மேலே அவங்க கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கான் தெரியுமா உனக்கு? பேச்சுவார்த்தையில் அமௌண்ட் வாங்கி தரேன். ஒரு டாக்குமெண்ட்டை மீட்டி தரேன். மீட்டி தந்துடுறேன். வெற்றியாகி தரேன். புண்ணியமாக இருங்கள், புண்ணியமாக இருங்கள், புண்ணியமாக இருங்கள்.
அடுத்து வரும்பொழுது 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும். விபூதி ஈஸியாக கொடுத்துடலாம். இது யாரு? சரி, அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம். 100 பேருக்கு மேல நிற்காங்க. ஐயா வாழ்க நகரே வாழ்க. ஆடி அமாவாசைக்கு என்னப்பா கொண்டு வருவீங்க? நல்லா இருப்பாங்களே. நான் சொல்லக்கூடாதாம்மா, நீங்க தான் சொல்லணும். அரிசி கொண்டு வரேன் சாமி. எல்லாருமே அரிசியா தந்தா எப்படி? எனக்கு துவரம் பருப்பு தேவைப்படுது. கொண்டு வரேன், துவரம் பருப்பு நான் கொண்டு வரேன். எவ்வளவு? எத்தனை வேணும் சொல்லுங்க. ஒரு 100 கிலோ கூட. 100 கிலோவா? அதுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருங்க, நான் கொடுத்துருவேன். நானே வாங்கிக்கிட மாட்டேன், நீ போயிட்டு வா. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. வா கால வாழ்க. அடுத்த பைசா கால விட்டுவாமா. சூறை காற்று வீசினால் பக்தரெல்லாம் அப்படியே அமைதியா கொஞ்சம் உட்காருங்களேன். பாப்பா எனக்கு நெஞ்சு வலிக்க. ஏன்? அடிக்கடி ஹார்ட் பீட்டு படபடான்னு அடிக்குது. அப்படி கழுத்தெல்லாம் உழையுது. தலை கொண்டு இருக்க முடியலை. பிரச்சனையாக இருக்குது. அது உனக்கு இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை. பக்கத்தில் வா. என்ன செய்யணும் உனக்கு? இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான். அவளோட வாழ்ந்து முடிச்சாச்சு. இனிமே அவள் எப்படியும் போகிறா. அதனால் அவள் என்ன சொன்னாலும் இந்த காலத்தில் வைங்க, அந்த காலத்தில் விட்டுறணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். எப்படியோ அவனை உனக்கு வரவுத்துறை பார்க்க வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு வாழ்க்கை. இப்படியெல்லாம் பண்ணலாமா? இன்னைக்கு காலையில் பார்த்தீங்களா, ஒரு பொம்பளை புருத்தனை கொல்லதுக்கு ஆலோசிச்சிருக்கான். இப்போ பார்க்க சாயங்காலம் முடியும் போது புருத்தன் இவ இருந்தான்னு போனான்னு நினைக்கான். யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம். யாரை நம்ப சொல்றீங்க இந்த உலகத்தில்? என்னப்பா, ஒரு பிள்ளையின் வாழ்க்கை வெளிநாட்டில் நடக்கும், ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்தியாவில் பணிக்காரராக இருப்பார். எல்லா செல்வமும் கிடைக்கும். யாரையும் நம்பாதே. உனக்கு அனைத்து பொறுப்பு இந்த கருப்பசாமி என்று உணர். சக்தி உண்டு, வாழ்வாய். அதெல்லாம் எல்லாம் மாறிடும். இனி யாராலும் இவனுக்கு இடைஞ்சல் வராது. பக்கத்தில் வா, இந்த வா, குழப்ப வேண்டாம். பாப்பா அவனுக்கு கட்டி கொடுத்த ஒரு பேய்க்கு கட்டி கொடுத்துருக்கலாம். இனி குழப்பம் இல்லை, பொறுமையாக இருங்க. போயிட்டாங்க. கருப்பசாமி 1 2 3 4 5 கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு ஆர்டர் வர வேண்டியிருக்கு. அது யாருப்பா? மதுரை எல்லை கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு ஆர்டர் வர வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. என்னது அது? யாருக்கா? வழிவிடு. என்னது கவர்மெண்ட்லேருந்து? என்னது அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டுக்கு போட்டிருக்காளா? கல்யாணம் முடிச்சாச்சா? இல்லையே. இந்த குறி நீங்க இல்லையே. ஆமா, வாடா தம்பி. என்னடா பிள்ளை நீயலாம் சொன்னது புரியாம அங்கேயே நிக்கிறியடா எலி. கால் வந்துட்டு வாடா. நம்ம தான் துல்லியமா சொல்லி கூப்பிடுறோம்ல, கேட்க மாட்டோமே. ஒரு வீடு சம்பந்தமாக வச்சிருக்கவா வேண்டாமான்னு ஒரு மனக்குழப்போடையவங்க இருக்காங்களே. யார் அது? இருமா. வீடு சம்பந்தமாக வீட்டை விற்க போறியா? என்ன வீடு இருக்கிற வீட்டை வச்சிருக்கவா வேண்டாமான்னு குழப்பம் உடையது யார்? என்ன விஷயம்டா தம்பி? வேண்டாம்னு தான் முடிவு எடுக்கணும். உட்கார், நான் கூப்பிடுறேன். எந்த ஒரு வெரி குட் மேன். இன்னொரு கால் வந்துட்டு வா. பார்த்தியா, இவ்வளவு துல்லியமா நம்ம கூப்பிடும்போது உட்காருங்க. அப்படி முன்னால வா பெரியம்மா. அப்படியே உட்காருங்க. சோமுநாதவங்க
மெல்ல வரணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஒரு இடத்தில் இருந்து ஏமாற்றம் அடைந்து உன் உழைத்த முதல் கூட இன்னும் வராமல் நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய். உண்மையா இல்லையா? அதனால் ஒரு ஆர்டர் உனக்கு கவர்மெண்ட்லேருந்து வரப்போகுது. அந்த பணி உனக்கு கிடைக்கும். கால் வந்துட்டு வா, நீ உட்கார். மகனா? வா. அதனால் சரியாக 9 மாதங்களுக்கு பிறகு அரசிலிருந்து ஒரு ஆர்டர், ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. முதல்ல உனக்கு டெம்பரவரி போஸ்ட் கிடைக்கும். அதற்கு அடுத்து அது பெர்மனண்ட் ஆகும். நீ டெம்பரவரி போஸ்ட்டில் இருக்கும் பொழுதே உனக்கு பெண் உன்னுடைய சார்பிலேயே ஆன்லைனில் கிடைக்கும். அதில் கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். 2 ஆண்டுக்குள் வாழ்க்கை அமைஞ்சாச்சு என்ற ஒரு காலம் வந்துட்டுவாங்க. அம்மா தொண்டையெல்லாம் வலிக்கு, இதெல்லாம் என்ன பாடா படுக்கிறேன். எல்லா வெற்றியும் தார மகனே, இந்தாம்மா உன் மனக்கவலை தீர்ந்தது. உன் மகனை அருமையாக வாழ வைக்கிறேன். பணம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், வாழ்வு அமையும். பௌர்ணமிக்கு வந்து அதை பற்றி கேட்டுக்கா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பெரியாத்தா காலைல வந்துட்டு வா. அங்கே அங்கே எல்லாரும் போய் அமைதியாக உட்காருங்க. கூப்பிடுறேன். எல்லாரும் போய் அமைதியாக உட்காருங்க. இப்படி முன்னால் நிற்காதீங்க, போய் உட்காருங்க கொஞ்சம். என்னம்மா வேணும் உன் பிள்ளைக்கு? இந்த வாழ்க்கையிலிருந்து அவள் விடுதலை ஆயிடுவா. அந்த பணிகள் கிடைக்கிறதுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு மேல் ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. ஓராண்டுகளுக்குள்ள நடக்கும். அந்த வீட்டை விற்று தந்துருந்தேன். இந்தா எல்லா நிலமும் உண்டு. வெற்றியாக்கிட்டா. இந்தா வாப்பா. வீடு வச்சிருக்கா வேண்டாமான்னு யார் நினைச்சது? பாட்டி ஒரு இப்படி தூக்கு, 2 பேர் தூக்கு, 2 பேர் தூக்கு, 2 பேர் தூக்கு. கருப்பசாமி சொல்லிக்காடா. வெரி குட். சரி பாப்பா. நீங்க ஊருக்கு கிளம்புங்க. தமுக்கு தப்பட தமுக்கு தப்பட தும்பட தப்பட தமுக்கு தப்பட தமுக்கு தப்பட. உங்க ஊர்ல மேளம் உண்டா? கால் வந்துட்டு. அந்த வீட்டுக்குள்ள வாழும் காலமுறாவும் போராட்டமும், பண ஏமாற்றமும், மன அமைதி குறைவும், நோய் பிணிகளும் காட்டி வேதனை அடைந்திருப்பாய். அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா அலைகிறது என்பது உண்மை. அதனால் ஏற்படுவதுதான் இந்த விளைவு. உன்னுடைய கிரகநிலைகளின்படி அந்த ஆன்மாவை விலக்க முடியாது. வீட்டை விலகிச் செல்வதே நன்று. கால் வந்துட்டு வா. சரி இந்தாப்பா, வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? உனக்கு தொழிலை வெற்றியாக்கிடுவேன். கடன் படாமல் உன்னைய காப்பாற்றுறேன்டா. நல்லா எல்லாரும் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்காங்க. கொஞ்சம் வேண்டிதாங்க. நானும் இவ்வளோ நேரம் வரை ஓட்டிட்டேன். மணி 7 ஆகுது.